சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். சேர மன்னர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் அவங்க தான் கட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது உண்மையான படுக்கிறதுக்கு தலகாணி மாதிரி வச்சு கரெக்டா பாருங்க, ஷோல்டர் கீழே வச்சு பழங்காலத்து முருகன் சிலையும் இங்க இருக்கு. இது பழங்காலத்து சிலை. அது எடுத்து இங்க வச்சிருக்கு. சமண முனிவர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இது இருக்கு. 2 படுக்கை மாதிரி இருக்கு. ஒரு இந்த வியூ தான் வந்து நம்ம அந்த ரோட்ல நின்று ஜூம் பண்ணி காமிச்சது. முதல் கேட்டை தாண்டி 2வது கேட்டு தாண்டி 3வது கேட்டு தாண்டி இப்ப 4வது கேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமா, அந்த கண்ணு மாதிரி. அதுக்கு நடுவுல கருவெளி மாதிரி நம்ம வந்து மலை தேனு ஒரு 50 கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சா. ஒரு 20-25 மயக்கம் போட்டுருவாங்க. அதை கொண்டு காமிச்ச பிற்பாடு அவரும் நம்பின பிற்பாடுதான் சரி இது வந்து ரொம்ப முக்கியமான பொக்கிஷமா இருக்கு. இது முதல்ல வந்து ஒரு 5 விளக்கு போட்டுருவாங்க. காலை சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்தனா மணி கம் டுடே கோட்ஸ்மாரையா காசு. ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் யாசர். நம்ம வேலாயுத மலை ஆறுநாட்டா மலையோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், அந்த முனிவர்கள் வாழ்ந்ததுக்கான இடம் அதெல்லாம் இருக்குது மக்களே. அந்த குகையில் அந்த மலையை சுற்றியும் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம லோக்கலில் இப்படி ஒரு வரலாறு மிக்க ஒரு இடம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தான் இது எப்படி இருக்குங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா என்னுடைய பேரு இங்க வேலாயுத மலை சந்திரன் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க இதே ஊர் தானே? நான் இதே ஊர் தான். ஓகே, புகழிமலை அடிவாரத்துல தான் பிறந்தேன். ஓகே ஓகேங்க. நான் பிறந்த பிறப்பு இப்பதான் தெரியுது எனக்கு. நான் எதுக்காக இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதெல்லாம் வெளியில பகிர்ந்துக்க முடியாது. அது என் பாதையில நான் போயிட்டே இருக்கேன். சில பேருக்கு வந்து கேட்டாங்கன்னா வழிகாட்டியா இருப்பேன், அவ்வளவுதான். நீங்க இப்ப இந்த கோயில் எத்தனை வருஷமா பண்ணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த கோயில்ல எனக்கு இன்னும் குழந்தையில இருந்தே மலையில ஏறி இருக்கேன். இதனுடைய விவரம் எனக்கு தெரியாம இருந்தது. வெளியில சுத்தி பார்க்கும்போது இருந்தது இதனுடைய பெருமை என்னன்னு. அப்போ புகழ் வாய்ந்த மலையா இருந்ததுனால நான் அப்புறம் தான் எனக்கு 27 வயசுக்கு மேலதான் இதனுடைய சிறப்பு அம்சமே தெரிஞ்சது. அப்போ என் வயசுல ஆமா அப்போ 30 வயசுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். இன்னமும் அந்த குகையை நான் 30 வருஷமா பராமரிச்சுட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு மத்திய கவர்மெண்ட்டே பார்த்துட்டு இது நல்லா பராமரிக்கிறாருன்னு இந்த 2 வருஷமா ஏதோ சின்னதா சேலரி போட்டு சந்தோஷம். உங்கள மாதிரி செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா தெரியாது, அழிஞ்சு போய் 4 இடத்துல அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா வரலாறு உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லங்காட்டி தான் எனக்கும் இந்த மாதிரி பாக்குற மக்களுக்கும் அது தெரியுது. இந்த மலையில ரொம்ப சிறப்பெல்லாம் இருக்கு. பிராமி கல்வெட்டு இருக்கு, சமண முனிவர்கள் வாழ்ந்த இடம் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய அகழி, அந்த இது பாலின்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் பயன்படுத்தின பாலி குழி, அந்த இதெல்லாமே நிறைய இருக்கு. இது அதிசயம் வாய்ந்த இடங்கிறதுனால ஈசாசன்ல சர்க்குரு ஐயாவே ஒரு தடவை வந்திருந்தாரு. வந்து அவர் வந்து பார்த்துட்டு இதை பராமரிச்சா நல்லா இருக்குன்னு அப்ப கிளாஸ் பண்ண சமயம். அன்னையில இருந்து இதை நான் பார்த்தேன். இதுல நான் அவர் சொல்லி கொடுத்த அந்த வித்தை, அதாவது அந்த தியான பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது என்னுள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ள உணர்வு தான் தெரியும். அப்போ இந்த இடம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அப்போ அன்னையில இருந்து இந்த மலையை நான் ஒரு இதா வணங்கிட்டு இருக்கேன். வர்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல அவ்வளவு அதிசய சக்தி இருக்குங்க, உங்களை உணர்ந்தீங்கன்னா தெரியும் சொல்றது. அந்த தயார் நிலையில யார் வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் நான் அதை காமிச்சிட்டு இப்ப நம்ம ஒவ்வொரு எனக்கு எல்லாத்தையுமே எனக்கும் மக்களுக்கும் கண்டிப்பா இதுதான் என்னுடைய சேவையை. யார் வர்றாங்களோ எல்லாத்துக்கும் இது அனுபவிச்சுட்டு போட்டுன்னு என்னுடைய பேரானந்தம். அதனால கூட்டிட்டு போய் உங்களை எல்லாமே காமிக்கிறேன். இந்த புகழிமலையில முத வந்ததையும் மயில்வாகனத்தை பார்த்து முடிச்ச உடனே நேரா வந்து நம்ம அருள்மிகு மலைக்காவலர் ஐயர் தான் நம்ம முதல்ல தரிசனம் பண்ணணும். அந்த பண்ணும்போது நான் அந்த 30 வருஷமா இரவு பகல் பார்க்காம இந்த மலையில சுத்திட்டு இருக்கிறேன்னா பல விஷ சந்துக்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறவரு இவரு மலைக்காவலர் ஐயர் தான். இவர் தான் மெயினானவரு. இவரை நம்ம வந்து வழிபட்டு மலையினுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாங்க. காசில சேனலோட சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ்டா. உன் பேர் சொல்லு. ரிதின் என் பேரு. ஓகே பாய், பாப்போம். பாய். நமஸ்காரங்க. இப்போ நம்ம மலைக்காவலர் தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறி வந்தோம். இங்க வந்த இடத்துல பார்த்தா 7 கன்னிமார்களுடைய சிலை. இவங்க 7 கன்னிமார்கள், இவங்களுக்கு காவல் தெய்வம் தான். நம்ம இவங்களெல்லாம் வழிபட்டுட்டு தான் மெயினான முருகன் சன்னதிக்கு போகணும். இவங்க துணை தெய்வங்கள் தான். இந்த துணை தெய்வங்கள் இல்லாம வாழ்க்கையில நம்ம ஒரு படி கூட மேலே ஏற முடியாது. எடுத்த உடனே முருகனை போய் பார்க்க முடியாது. முதல் படியா வரும்போது இதெல்லாம் 2வது படியா
இவங்களை நம்ம கும்பிட்டு தான் அடுத்த பக்கம் போகணும். வர்ற வழியில் சிலைகள்லாம் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குடும்ப கஷ்டத்தை பேசாமல் சிலைகளினுடைய இதை வந்து பேசிக்கிட்டு வர மாதிரி, அவருடைய வரலாறு, அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே சமாதி ஆனார், இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னா மக்கள் வந்து மன நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி நிம்மதியாக இருக்கும்போது மனக்கவலைகள் இருக்காது, மனம் ஒரு தெளிவாக இருக்கும். அதுக்காக அந்த சிலைகளையும் ஒரு 18 சித்தர்கள் சிலையும் இங்கே இருக்குது. சித்தர் வழிபாடு செங்கவராயன் முனிவர் அந்த பக்கம் இருக்காரு, அங்கே இடத்துக்கு போகலாம். இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். மக்களே, அவர் ஐயா சொன்னார்ல, அந்த 18 சித்தர்கள் சிலை இதான் மக்களே. இந்த மாதிரி வழியில போறப்ப பாத்தீங்கன்னா மலை ஏற ஏற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கார்னர் அப்படியே வச்சிருக்காங்க. ஐயா, இப்ப மொத்தம் வந்து 18 முனிவர்கள் சிலை இருக்குன்னு சொன்னீங்களா ஐயா? அதுல கொஞ்சம் புகழ் பெற்றவர்கள்லாம் யார் யாரை சொல்லுங்க? எல்லாம் உலகத்துக்குமே தெரியுமே. அகத்தியர் சிலை இருக்கு, பழனி மலையில போகர் சிலை இருக்கு, குளிப்பாண்டி சித்தர் இருக்கு, மச்சமுனி சித்தர் இருக்கு, திருமூலர் சித்தர் இருக்கு. இந்த மாதிரி 18 பேர் புகழ் வாய்ந்த 18. எல்லாத்துக்குமே தனித்தனி வரலாறுகள், எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு. இது உலகத்துக்கே தெரியுமே, நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவங்க பேரச்சனாவே எல்லாத்துக்குமே அவங்க எங்கெங்க சமாதி ஆனாங்க என்னன்னுங்க அவங்க ஞாபகார்த்தமா இந்த புகழிமலையில வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஐயா வச்சிருக்காங்க. மாதிரி நம்ம வர்ற வழியில அவங்கள பத்தி பேசிக்கிட்டு வந்தாவே நம்மளுக்கு அந்த மனப்பாரம் கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரிங்க, நம்ம அப்படியே மேல போகலாம். இப்போ நம்ம பார்த்தது இடுமன் கோயிலுங்க. அதாவது கீழே இருந்து வரும்போது மயில் வாகனம், மலைக்காவலர், 7 கன்னிமார்கள் சிலை, அடுத்தது இடுமன் கோயில், இந்த 4வது சிலை. இவரும் முருகனுக்கு துணையா இருந்தவர். அதனால இவரை வழிபட்டுட்டு அடுத்தது நம்ம மலை உச்சிக்கு போவோம். இப்போ நம்ம முருகன் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம முருகன் சன்னிதானம் இதனுடைய வரலாறு என்னன்னா, ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கட்டினதே 1000 சில்லற அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி சமண முனிவர்கள் வாழ்ந்த இடம் தான் இது. முனிவர்கள் வாழ்ந்த இடம் இது. அதனால முருகன் கோயில் வந்து இங்க இருக்கிற ஒரு 6 நாட்டுக்காரங்க, அதாவது தலையநாடு, வெங்கல நாடு, தட்டைய நாடு, வாழவந்தி நாடு, இப்படி ஒரு 5 நாடுக்காரங்க சேர்ந்து 5 ஊருக்காரங்கள அது நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ 6 நாட்டார் மலை, இந்த 6 ஊரும் சேர்ந்து அவங்க வந்து இந்த மலையை கட்டி வச்சுட்டு, இந்த முருகன் கோயிலுக்கு இதை பண்ணி வச்சுட்டு, அவங்க இந்த வேலை செய்யறவங்களுக்கு இங்க இருக்கிற இடங்களையெல்லாம் மானியமா கொடுத்து அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கும் சேவை செய்யற மாதிரி பண்ணி அப்போ இருந்தே இந்த கோயில் வந்து பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு. இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கிற மாதிரியும், குடும்ப கஷ்டத்தை தீர்க்கிற மாதிரியும், அதுதான் மெயினான இது. இதுக்கு வழிபடுறதுக்கு அவங்க என்ன பண்ணா, செவ்வரளி பூவும் செவ்வாழை பழமும் இதை கொண்டு வந்து அவங்க பறிச்சு அவங்க வேண்டுதல் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா இது நடக்குதுன்னு சொல்லி புகழ் வாய்ந்த இடமா இருக்கிறதுனால நல்லா பேர் புகழ்மெல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த மலையினுடைய வரலாறை பத்தி நம்ம அருணகிரிநாதர் அவர் வந்து இந்த பாட்டு பாடியிருக்காரு. அதுல வந்து புகழிமொழி மேலும் வருவானேன்னு சொல்லி ஒரு பாட்டும் பாடியிருக்காரு. அதுல இருந்து அருணகிரிநாதர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அவருடைய பாடலும் இதுல இருக்கு. அதனால இது சிறப்பு வாய்ந்த முருகன் பெருமான். பேர் வந்து புகழிமலைன்னு சொல்லுவாங்க, 6 நாட்டார் மலைன்னு சொல்லுவாங்க, வேல் ஆயுதம் அப்படின்னு. அப்போ இந்த மலையில சித்தர்கள் வாழும்போது ஒரே ஒரு வேல் மட்டும்தான் மேல நின்னுது. அதனால வேலாயுதம் பாளையம்னு அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்குது. அதனால இந்த ஊருக்கு வேலாயுதம் பாளையம் அப்படின்னு. அதுக்கு முற்பாடுதான் முருகனுடைய சிலையை வச்சு அது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. இது வந்து சித்தர்கள் வாழ்ந்தது 2ஆம் நூற்றாண்டுல. அதை பத்தி பேசுறது வந்து நம்ம கீழே போய் பேசிக்கலாம். இப்போ முருகன் சன்னிதானத்துக்கு அப்படியே போயிட்டு வரலாம். போகலாம். முருகன் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். முதல்ல விநாயகரை பார்க்கணும். விநாயகரை பார்த்துட்டு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். விநாயகரை சாமி கும்பிட்டு அடுத்தது நம்ம வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு. அடுத்தது அப்படியே உள்ள போனோம்னா மீனாட்சி அம்மாள் அவங்களுடைய சிலை இருக்கு. அவருடைய ஈஸ்வரர் வந்து சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் உள்ள இருக்காங்க. அப்புறம் நடராஜர் சிலை இருக்கு. அப்புறம் துர்க்கை அம்மன் சிலை இருக்கு. அப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கு. முருகன் சன்னிதானம் இருக்கு. இவங்க எல்லா சிலையும் உள்ள இருக்கு. நீங்க அப்புறமேல உள்ள பார்க்கலாம். இப்போ கும்பல் அதிகமா இருக்கனால உள்ள படம் எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம இப்படி ஓகே. இப்போ புகழிமலையில தென்மேற்கு பகுதியில இங்க விநாயகர் சன்னதியும் பழங்காலத்து முருகன் சிலையும் இங்க இருக்கு. இது பழங்காலத்து சிலை. அது எடுத்து இங்க வச்சிருக்கு. இப்போ கும்பாபிஷேகத்து அன்னைக்கு இப்போ புதுசா சிலை வச்சிருக்காங்க. இது பழங்காலத்து சிலை. அது ஞாபகமா இங்க வச்சிருக்காங்க. அதாவது புகழிமலையில
பழனி மூலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்மேற்கு பகுதியில் இந்த சிலைகளை பத்திரமா வச்சிருக்காங்க. இதையும் நம்ம வழிபட்டுக்கிட்டு அப்படியே கோயிலை வலம் வரும். மக்களே பேக்ரவுண்டு பார்த்தீங்களா மக்களே, நமக்கு என்னமோ அப்படியே பொள்ளாச்சியில் இருக்க மாதிரி பாருங்க. எத்தனை பாருங்க கோகனட் ட்ரீஸ் பாருங்க, தென்னை மரம் அப்படியே ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. உங்களுக்கு ஏத்தாப்புல அங்கே ஒரு ஃபேக்ட்ரி தெரியுதுங்களா? பேப்பர் மில். பேப்பர் மில் இது டிஎன்பிஎல் தமிழ்நாட்டில் செகண்டுங்களா இது? புகை வருது, காலங்காலத்தால வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே எல்லாம் சூப்பராக இருக்கு. சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியல, பனியில மறைஞ்சிருச்சு. இதுவும் தமிழ்நாடு அரசு. அதுவும் தமிழ்நாடு அரசு. ஓகே ஓகே. ஹாய் குட்டீஸ். ஹாய். உங்க பேரு? சஸ்திகா ஸ்ரீ. உங்க பேரு? எம் சுபிக்ஷா. ஓகே, நீங்க எந்த ஊரு? நான் இங்க வேலாயுதபாளையம் தானா? ஓகே, நேத்து தேர்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு தேர்லாம்? சூப்பரா இருந்துச்சா? கோயில முருகன்லாம் பாத்துட்டீங்களா உள்ள எல்லாத்தையும்? ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா 2 பாப்பா வந்து நீங்க யூடியூப் சேனல் எடுக்கிறீங்களா, நான் பேசுறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் பேச சொன்னேன். சரி ஓகே பாய். ஐயா ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன கிணறுங்க ஐயா? இங்க இருக்கிற கிணறு ஐயா முருகன் கோயிலுக்கு இது வந்து பாலின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கிணறுன்னு சொல்லுவாங்க. அதாவது குடித நீரை மழை தண்ணீரால தேர்ந்தெடுக்கப்படுறது சேகரிக்கல, அதை எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சில பேர் காவேரி ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சமயத்துல இதையும் பயன்படுத்திக்குவாங்க. இந்த மலையிலிருந்து வர்றத வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுல இருந்து வர தண்ணியை வந்து இதுல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது அந்த காலத்துல அவங்க குடிநீராகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுதாங்க ஐயா. முருகனுக்கு அபிஷேகத்துக்கும் நடத்திக்குவாங்க. இப்ப நம்ம இந்த கோயிலுக்கு குடிக்கிற தண்ணி இல்லாங்க ஐயா, இப்ப வந்து கீழே கிணறு இருக்குங்க ஐயா, அது மோட்டர் போட்டு மேல கொண்டு தொட்டியில போட்டு இதுல இருந்து இப்ப அதை எடுத்துக்கிறாங்க. பெரும்பாலும் இப்ப பயன்பாட்டுல இல்ல. ஆனா தண்ணி எப்பவுமே வத்துறது இல்ல. மழை பெஞ்சா தண்ணி சேர்ந்துகிட்டே இருக்கு. சரிங்க, இதுதான். சரிங்க. இன்னும் கீழே 2 பாலி இருக்கு. அது வந்து சித்தர்கள் பயன்படுத்துறது மருந்து தயாரிக்காக. அந்த தண்ணியை என்னைக்கு வத்துனதே இல்லை. சரி. அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் இது. இந்த பக்கம் மீனாட்சி அம்மனும், அந்த பக்கம் சுந்தரேஸ்வரர் ஈஸ்வரர் கோயில் உள்ளது. இவங்க வழிபட்டதா உள்ள நடராஜர் சிவன் கோயிலுங்க. நடராஜரும் அம்மாவும் ஒன்னா இருக்காங்க. இது உள்ள கோயில் இருக்கு. விசேஷம் நடந்ததுனால சவுண்டா பேசிட்டு இருக்காங்க. புகழிமலையில சுற்று வட்டாரத்தெல்லாம் பார்த்தோம். உள்ள சாமிக்கு அபிஷேகம் நடக்கிறதால படம் எடுக்க விட மாட்டாங்க. நம்ம உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப வெளியே வந்துட்டோம். இப்ப வெளியே வந்து இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம சமண முனிவர்களை பத்தி பேசுறதுக்கு நம்ம குகைக்கு போறோம். இப்ப கீழே போலாம் எல்லாரும். நேத்து வந்து நான் அந்த தைப்பூச அன்னைக்கு முருகனை பார்க்க வந்திருந்தேன். அப்ப வந்து சந்தனம் எல்லாம் போட்டு கிராண்டா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப உள்ள அந்த சிலை இருந்துச்சு இல்லைங்க, அந்த சிலை வந்து எதுல செய்யப்பட்ட சிலை? அது கருங்கல்லால் செய்யப்பட்டது. ஓகே, அது வந்து மூலிகை எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி கேட்கறது பழனியில மட்டும்தான் அந்த இதுல பண்ண பாசன இதுல செஞ்சது, மூலிகையில செஞ்சது. இது வந்து சாதாரண கல்லு தான். நானே நேத்து நான் பாக்குறப்ப அவ்வளவு அலங்காரம் பண்ணி கிராண்டா இருந்துச்சா. இப்ப அபிஷேகம் பண்றப்ப என்னடா இந்த சிலை தான் நம்ம முருகனை தான் பார்த்தோமா இல்ல அப்படிங்கிற அலங்காரம் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு அம்சமா இருந்துச்சு, நல்லா இருக்கு. இப்ப சந்தன அலங்காரம் பாத்துருக்கீங்க? நேத்து அதான் பார்த்தேன். இப்ப முருகன் ஒரு கையில வேலும் இன்னொரு கையில ஒரு சேவல் கொடி. அது என்ன, அந்த கொடி என்ன ஸ்பெஷல்? அது வந்து சூரபத்மனை வர்ணம் செஞ்ச பிற்பாடு அப்புறம் சேவல் கொடியாவும் எடுத்து இதுல அவர் சின்னமா வச்சுக்கிட்டார். சரிங்க, சரி. அந்த கதையா வரும். நம்ம இப்ப வந்து குகைக்கு போலாம். சமண முனிவர்கள் பத்தி நம்ம பேசுறது பார்க்கலாம். சரி ஐயா, இப்ப இந்த கேட்டுக்கு சாவி வந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குங்களா? இது வந்து தொல்லியல் துறை அதிகாரி கிட்ட தான் இருக்கும். அதுல நான் வாட்ச்மேன் வேலை செய்யறதுனால எனக்கு வாட்ச்மேன் வேலையும் இப்பதான் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்கிட்ட தான் சாவி இருக்கும். இதை நான் பொதுமக்கள் பார்வைக்காக காலையில 9 இருந்து சாயந்தரம் 5 மணி வரையில இங்க வெயிட் பண்ணுவேன். அங்கங்க யாராரு வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டே இப்பயும் இது நடைமுறையில தான் இருக்கு. நடைமுறையில தான் இருக்கு. இப்ப மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்து யாரா வந்தாலும் நீங்க கூட்டிட்டு போவேன். யார் வந்தாலும் கூட்டிட்டு போவேன். அதனால சாயந்தரம் 5 மணி வரையில தான். ஆனா இதுல ஒரு இன்னொரு விசேஷம்னா, அறங்காவல்துறையில வந்து மத்தியானம் 1 மணியோட கோயில் பூட்டிடுவாங்க. அதுக்கு மேல மக்கள் வரப்போறது இல்ல. அப்புறம் சாயந்தரம் இருக்காங்க. அந்த கேப்ல 2 மணி நேரம் நானே கீழே போய் சாப்பிட்டு வந்துருவேன். அப்ப வந்து சாப்பிட்டு வந்த ஒருபாடு மறுபடியும் வந்து நீக்கி வச்சிருப்பேன். ஒரு 7 மணி வரையில இருக்கும். ஆபீஸ் டைம் வந்து காலையில 9 to 5 தான். நான் 7 மணி வரையில இதை வந்து திறந்து பொதுமக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்காக காலையில 9 இருந்து 12 வரையில 1 மணி வரையில வர மக்களை உள்ள கூட்டி கொண்டு போய் காமிக்கிறேன். இது இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி இதை பத்தி
காலேஜில் இருக்க அத்தனை பேருமே ஸ்கூல் குழந்தைங்கள்ல இருந்து 10வது பாட புஸ்தகத்துல இந்த இதை பத்தி வருது. 10வது பாட புஸ்தகத்துல இதுல வருது. அதனால எல்லாருமே பள்ளி மாணவ மாணவிகள் காலேஜுகள் கல்வெட்டை பத்தி ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இதை பார்க்க வருவாங்க. அப்ப என்னை கான்டாக்ட் பண்ணி வந்தாங்கன்னா நான் அவங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் எல்லா காலேஜுக்காரங்க ஸ்கூல்காரங்களும் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்பர் வந்து 99 760 98 300. இந்த நம்பர்ல யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்காக நான் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் வரை அவங்களுக்காக இருந்து சொல்லுவேன். வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாதான் நான் இருக்க முடியும். இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன். ஆனா எனக்கு இப்ப தேடுதுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன். சரிங்க, அப்ப நம்ம அப்படியே உள்ள திறந்துட்டு போலாம் வாங்க. இப்ப நம்ம நீக்கிட்டு உள்ள போலாம். மக்களே, போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த கேட்டு பூட்டி இருந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அந்த கேட்டை தான் இப்போ நம்ம திறந்து உள்ள போறோம். ஈகர்லி வெயிட்டிங். நான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த கல்வெட்டு சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்துட்டோம் மக்களே. இங்க தேன் கூடெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால மக்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தீப்பந்தம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, ஏன்னா அந்த தேநீர் பறக்க ஆரம்பிச்சிடும், கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல நான் யாரையும் உள்ள அலோட் பண்றது இல்ல. தேன் கூடு நிறைய இருக்கிறதுனால, மலைத்தேன் நிறைய இருக்கிறதுனால அது பறந்ததுன்னா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அது பாதுகாப்பா இருந்ததுன்னா நான் இருக்கும். நான் பாதுகாப்புக்காக இந்த தீ வளையம்லாம் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஆனா ஒன்றும் பயப்பட வேண்டிய ஆபத்தானதுதான். ஆனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். இப்ப அந்த மலைத்தேன்ல எடுக்கிற ஆள் இல்லைங்களா? இருக்காங்க. அது 40 அடி உயரத்துல மேல இருக்கு, எடுக்க முடியாது. அதுக்கு ஏதாவது புதுசா கருவிகள்லாம் கொண்டு வந்து கீழே இருந்தே மேல போய் எடுத்துட்டு வர மாதிரி கருவி வச்சுதான் பண்ண முடியும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், விரைவில் நடக்கும். ஓகேங்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டா உங்கள்கிட்ட? கேளுங்க. இப்ப நீங்க இந்த கையில ஒண்ணு கட்டிருக்கீங்க, கழுத்துல அந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ருத்ராட்ச மாலை சிவனை நினைச்சு போட்டுக்கிறது. இந்த கையில கட்டி இருக்கிற கட்டு என்னன்னா, வெள்ளியங்கிரி மலைக்கு நான் விரதம் இருக்கிறேன். ஓகே, 42 நாள். ஓகே, இப்ப நீங்க வெள்ளியங்கிரி மலை அடுத்து போறீங்க. வர 22ஆம் தேதி 23ஆம் தேதி ஓகே, வர மகாசிவராத்திரிக்கு முன்னாடி நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏறணும். அதுக்காக பிராக்டிஸ் பண்றது. அதுக்கு கங்கணம் கட்டுவன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி இந்த கருப்பு துணியை உடம்புல கட்டிக்கிட்டு நம்ம மலை ஏறிட்டு வந்து இதை வந்து அங்க காணிக்கையா வெள்ளியங்கிரி மலையில தியான லிங்கத்துல இதை வந்து நாங்க காணிக்கையா செலுத்திட்டு வந்துருவோம். அதுக்காக இந்த கயிறு கட்டியிருக்கிறேன், துணி கட்டியிருக்கேன். உத்திராட்ச மலை பொதுவாகவே எல்லாருமே சிவபக்தர்கள் பூராமே போடலாம், தியானவர்கள் பூராமே போடுவாங்க. போடாமே இருக்கலாம், போடுறது அவங்க விருப்பம். இது போடணுங்கிற அவசியம் இல்லை, மனசுக்குள்ள இருந்தாவே போதும். இதோட சிறப்புங்க ஐயா, இது இந்த மாலையோட உத்திராட்சம் வந்து சிவனுடைய கண்ணீர் துளின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் கண்ணீர் விட்டதுல அந்த விதையா முளைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையோ அது எனக்கு தெரியாது. சொல்றத நான் திருப்பி சொல்றேன். உத்திராட்சம் போடுறது நல்லது. அதாவது கரண்ட் பாஸ் ஆகாது. அதுக்காக ஒரு பாதுகாப்புன்னு ஒரு தன்னம்பிக்கையில இதை போட்டுட்டு மக்களே, நம்ம அந்த புகையை நோக்கிய பயணம் போயிட்டு இருக்கோம். வாங்க, நான் உள்ள போய் பீஜி காட்டுறேன். ஐயா, நீங்க சொன்ன தேன்கூடு தான். இந்த தேன்கூடு தாங்க. இது மாதிரி பெரிய கூட 3 இருக்கு. ஏற்கனவே அப்புறப்படுத்தினா அது மீண்டும் வந்து கட்டிக்கிச்சு. இப்ப அமைதியா இருக்கிறதுனால உங்களை கூட்டிட்டு வந்தேன். இது கொஞ்சம் பறந்து இருந்திருந்ததுன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நான் 2 தடவை கடி வாங்கியிருக்கேன். பொதுமக்களும் கொஞ்சம் கடி வாங்கியிருக்காங்க. அதனால இது பறந்ததுன்னா யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன். இது அமைதியா இருந்தா நான் உள்ள கூட்டிட்டு வருவேன். ஆனா தேன் கூட நல்லா பெருசா இருக்கு, நமக்கு பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. இல்ல, இது வந்து மலை தேனு. ஒரு 50 கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சா. ஒரு 20-25 மயக்கம் போட்டுருவாங்க. ஆனா அதுல நான் 20 வாங்கி நான் ஒரு 10 நாளைக்கு குழுக்க சிறகிட்டு தான் வந்தேன். நம்ம கொஞ்சம் வேகமா போலாம் வாங்க. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் இதனுடைய இப்ப அமைதியா இருக்கிறதுனால நம்ம உள்ள தாராளமா போலாம். கொடுக்கு இல்ல இப்ப. ஆமா, லைட்டா பறக்குது. அது பறக்கும். அது ஒரு நாள் இருந்துட்டு அதனுடைய வேலை முடிஞ்சது. இப்ப கொடுக்கல செத்துருங்களா? அவ்வளவுதான். ஆமா, ஒரு நாள் இருக்கு. இதான் மலை தேனிங்கிறது. இதான் மலை தேனி. நடுவாண்டு காயம் ஏற்பட்டு இருக்க மாட்டேங்குது. அதாவது அந்த பூச்சி குருவி ஒண்ணு இருக்கு, இதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு குருவி இருக்கு. அதை களைச்சிட்டு அது பறந்து வரும்போது பறந்து பிடிச்சிக்கு சாப்பிட்டு. அதனுடைய உணவே தேனி தான். அந்த குருவி களைச்சி விட்டா தான் நம்மளை தடுத்து குத்தும். இப்போ நம்ம வந்து சமணர் படுக்கை கல்வெட்டு இதெல்லாம் பார்க்க போறோம். பாருங்க, இந்த இடத்துல சமண முனிவர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இது இருக்கு. 2 படுக்கை மாதிரி இருக்கு. ஒரு படுக்கை, இதுல ஒரு படுக்கை, 2 படுக்கை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிராமி தமிழ் கல்வெட்டுக்கள் இது தமிழ்ல எழுதியிருக்கு. இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்.
என்ன எழுதிருக்குன்னு புரியலையே. அது எழுதுக்கு நான் சொல்றேன் அப்புறம். பிராமிக் தமிழ் கல்வெட்டு இதுல எழுதியிருக்கு. இதுதான் அவங்க வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாள சின்னங்கள். அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா அப்படியே மேல பார்த்தீங்கன்னா இங்க 2 வரி இருக்கு. இதுவும் தமிழ் பிராமி கல்வெட்டு தான். இதுலயும் தமிழ் எழுத்து தான். இதை வந்து புக்கில் இருக்கு, அதை படிச்சு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இடத்த மட்டும் அடையாளம் காமிச்சிட்டு போயிடலாம். சரிங்க, இவ்வளவுதான். இதே மாதிரி அப்படியே தொடர்ச்சி அப்படியே வாங்க. இது பூராமே சமண படுக்கைகளை தான் இருந்தது. காலப்போக்கில் 2ஆம் நூற்றாண்டு வரையில் முதல்ல வாழ்ந்தாங்க. அதெல்லாம் இப்போ 2000 வருஷம் ஆனனால இப்போ இது என்ன ஆச்சுன்னா முக்கால்வாசி சேதமாயிருச்சு. இப்போ ஒரு 50-55 படுக்கைகளும் கல்வெட்டு ஒரு 12 கல்வெட்டும் இருக்கு. இதை நாம் அப்படியே காக்கலாம். இப்போ முதல் 2 படுக்கையை பார்த்துட்டோம், 2 கல்வெட்டையும் பார்த்துட்டோம். அப்படியே அடுத்த கல்வெட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். வாங்க அப்படியே மக்கள் இந்த இடத்த பாருங்களே. இந்த மாதிரி ஒரு மலைக்கெல்லாம் வரப்போ நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் தான் இருக்குது. இதெல்லாம் இயற்கையின் படைப்பு. கடவுள் இருக்காருங்கிறத நமக்கு எல்லா நேரமும் உணர்த்துறது தான். அது எந்த கடவுளாக வேணா இருக்கட்டும், கடவுள் இருக்காருங்கிறதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? மனுஷனால இதெல்லாம் உருவாக்கவே முடியாது. இந்த மாதிரி படைப்புகளை பார்க்குறப்ப தான் நமக்கு தோணும். சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. இப்போ அடுத்தது இங்கே ஒரு படுக்கை இருக்கு. அதில் 1 2 இதில் 2 படுக்கை இருக்கு. அந்த தலைக்கு மேலே எழுதியிருக்காங்க தமிழ் பிராமி கல்வெட்டு. இதில் என்னன்னா இந்த பகுதியில் வந்த வணிகர்கள்லாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. படுக்கைகள் அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதியோ அதனால அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அவங்க பேர் இதில் எழுதியிருக்காங்க. இதில் பாரி, ஒற்றன், ஓரி இந்த மாதிரி பேர் தமிழ் பேர்கள் இதெல்லாம் அந்த பேர் இருக்கு. இதுலையும் பாருங்க, இது எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தான். இது எல்லாமே தமிழ் கல்வெட்டு தான். இதில் பாருங்க, இதிலிருந்து ஒரு படுக்கை, இதிலிருந்து ஒரு படுக்கை, 2 3 4 5 படுக்கை இதுல இருக்கு. அதுல நடுவுல இது கொஞ்சம் சேதமாயிருச்சு. இதுல அரை அடிக்கால சேதமாயிருச்சு. இதே மட்டத்துக்கு அந்த கடைசியில இருந்து இருந்திருக்கு. இது அரை அடி சேதமானால அங்கெல்லாம் சேர்ந்து போச்சு. இப்ப இந்த 5 பாலம் இது தனியா தெரியுது. அந்த 2 இது மாதிரி 55 படுக்கைகள் இங்க இடத்துல இருக்கு. 12 கல்வெட்டுகளும் இருக்கு. இப்ப நம்ம வந்து 4-5 இதை பார்த்துட்டோம். ஓகேங்க, ஒரு சின்ன சந்தேகம். இங்க இந்த கல்வெட்டுகள்ல இருந்ததெல்லாம் யாருங்க? இங்க வாங்க சொல்றேன். அப்படியே ஆகுறாங்க. இப்படியே இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. இது பூராமே கல்வெட்டு தான். இது இது பூராமே சமண படுக்கைகள் தான். இதுல ஓவியம் இருந்தது. அந்த ஓவியம் இருந்தது. ஆனா அந்த ஓவியம் வந்து யாரோ அழிச்சிட்டாங்க. இருக்கிறத அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இது தமிழ் கல்வெட்டு தான். நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் தமிழ் கல்வெட்டுகள். இதெல்லாம் பாதுகாப்பா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க. அமைதியா சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு பயம், இவ்வளவு பெரிய மலைக்கடியில நம்ம படுக்கணும். இதுலதான் இங்க மேல வந்தீங்கன்னா ஒரு 4 வரி கல்வெட்டு இருக்கு. இது ஆதாம், அமணன், ஆற்றூரை செங்கவராயனுக்கு இளங்கடுங்கோ பெருங்கடுங்கோ இளங்கோவுக்கு முடிசூட்டு அன்னைக்கு அறுத்த கல் அப்படின்னு இதுல எழுதியிருக்கு. மேலேயும் 4 வரி இருக்கு. அது படிக்க முடியல. இந்த 4 வரி படிச்சது இது நம்ம தமிழ் தான். ஒரு தமிழ் எழுத்து தான் இருக்கு. இதுதான் முத தமிழ் எழுத்து. அப்படிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இதுக்கு பூராமே தெரியும். ஆனா இது முதல் தமிழ் எழுத்து இதுதான். அப்புறம் வட்ட எழுத்து வந்தது. அப்புறம் ஒரு எழுத்தா மாதிரி இப்போ இருக்க தமிழ் வந்திருக்குது. ஆனா இதை படிக்கிறதுக்கு 1.5 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிச்சோம்னா நம்மளும் இது ஈஸியா படிக்கலாம். அப்படி சொல்லுங்க. அதான் நான் என்னடா எனக்கு படிக்கலாம். ஈஸியா படிக்கலாம். இதுல அந்த மாதிரி சேர மன்னர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் அவங்கதான் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதாவது நான் சொன்னது ஆற்றூரை தேர்ந்த செங்கவராயன் முனிவருக்கு இந்த இளங்கடுங்கோ பெருங்கடுங்கோ இளங்கோவுக்கு முடிசூட்டு விழா அன்னைக்கு அறுத்த கல் அப்படின்னு இதுல எழுதியிருக்கு. அப்படி எழுதியிருக்கும் போது அப்ப சேர மன்னர்கள் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மழை நீர் மேல இருந்து வந்ததுன்னா இவங்க நலையாம இருக்கிறதுக்கு இந்த சைடுல பிஞ்சு மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த நீள டெக்னாலஜியா யோசிச்சிருக்காங்க. அப்ப அந்த மழை தண்ணி கீழே விழுந்துரும். அவங்க நலையாம பாதுகாப்பா இருப்பாங்க. உள்ள தண்ணி போகாது. ஸ்லாப் வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி அன்னைக்கே இதை வந்து செஞ்சு கொடுத்துரு. இது வந்து சேர மன்னர் செஞ்சு கொடுத்ததாக இருக்கு. இது கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த ஒரு சித்தர், அதாவது செங்கவராய முனிவர் வந்து ஆற்றூரை சேர்ந்தவர். அவர் இங்க வந்து மக்களுக்கு கல்வி, வைத்தியம் இது மட்டும்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கத்துக்கிட்டு போறவங்க போயிடுவாங்க. மீதி இவங்க வந்து அதிகமா இங்கே குகையில இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இதுதான் செஞ்சு பள்ளிக்கூடம் தான். இது வந்து சமண பள்ளின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அதனால பள்ளிக்கூடம்னு நம்ம வார்த்தை வருது இல்லைங்க, அது மாதிரி சமண பள்ளியா இருந்திருக்கு. பாடம் நடத்தியிருக்காங்க. இவங்க அதிகமா போய் சாப்பாடெல்லாம் வெளியெல்லாம் போக மாட்டாங்க. பசிக்குதுன்னா ஊருக்குள்ளார போவாங்க. இப்போதான் ஊர் பெருசா இருக்கு. அப்பெல்லாம் ஊரே கிடையாது. இங்க ஒரு குன்று மட்டும்தான் இருந்தது. அப்ப கரூர் வந்து வணிக தலமா திகழ்ந்தனால அங்க வந்து வியாபாரிகள்லாம் இந்த பக்கமா போவாங்க.
கேரளால இருந்து வருவாங்க, இங்க இருந்து போவாங்க, கரூருக்கு போவாங்க. போகும்போது வழியில் இந்த மாதிரி குன்றுகள்லாம் இருந்தா அவங்க எப்படி சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க மேலே ஏறி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கரூர் வந்து ஒரு வியாபார தலமா திகழ்ந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த அவங்களுடைய பேரெல்லாம் இதுல எழுதியிருக்கிறதுனால எண்ணெய் வணிகர், பொன் வணிகர் இவங்கெல்லாம் வந்துட்டு போனதாக இதுல எழுதியிருக்கு. அப்போ கரூர் தலைநகரமா இதா கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரியுதுங்க. இதை விட இன்னொரு சிறப்பு அம்சம், அந்த பக்கம் ஒரு குகை இருக்குது. அங்கதான் சமண பீடம், சமண பள்ளி மாதிரி, அதாவது படுக்கிறது எல்லாம் தலையின வச்சு இதே மாதிரிதான் அங்க கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருக்கேன். அதை போய் பார்க்கலாம் வாங்க, அப்படியே போகலாம். போட்ட சின்னம் இது. ஐயா, இந்த இடத்த வந்து ஐராவரம் மகாதேவன் ஐயான்னு ஒருத்தர் கலெக்டர், அவருக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து கைத்தறி மில்லை திறக்க வைக்கிறதுக்கு கரூர் பக்கம் வந்ததில்ல, இங்கே தான் பக்கத்தில் திறந்து வச்சதுனால இந்த மலையை பார்த்து தெரிஞ்ச உடனே அவர் யாருடைய துணையும் இல்லாமல் அவரே ஒடியாந்து மேலே வந்து இந்த மலையெல்லாம் சுத்தமாக பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த கல்வெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் அவர் என்ன பண்ணாரு, இது வந்து நடந்தது 1963 நடந்தது. அவர் வந்து பார்த்தாரு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு பேனால எழுதி எல்லாம் ஒழுங்கு பண்ணி அதை படிச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சு போச்சு. இந்த சேர மன்னர் தான் இந்த ஆற்றுவரை சேர்ந்த செங்கவராயனுக்கு முடிச்சுட்டு விழா அன்னைக்கு இந்த கருத்த கல்னு அவர் படிச்சு திறந்தோன்னே, இந்த தமிழை நான் படிச்சுட்டேன்னு சந்தோஷத்துல அவர் தலகால் புரியாம நல்லா சந்தோஷமா குதிச்சு ஆடி இருக்காரு. ஆடிட்டு இதை போய் சென்னையில விஸ்வநாத சாஸ்திரின்னு தொல்லியல் துறை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்க போய் அதை படி எடுத்துட்டு வாங்க. படினா ஜெராக்ஸ் மாதிரி இந்த காலகட்டத்துக்கு படி இருக்குன்னா அதை வந்து அச்சு எடுத்துட்டு வாங்கன்னு. அதை மறுபடியும் அவர் வந்து அச்சு எடுத்து ஒழுங்கு பண்ணி அதை கொண்டு காமிச்ச பிற்பாடு அவரும் நம்பின பிற்பாடு தான், சரி இது வந்து ரொம்ப முக்கியமான பொக்கிஷமா இருக்கு, இதை மக்களுக்கு தெரியணும், அதனால இது பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னம், பழங்காலத்து வரலாற்று சின்னம், அதனால இதை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த வேலி, இந்த கேட்டு இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி 1965 அவரு செஞ்சு. இது வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தமானது. இந்த உயரமான மலை வந்து கொம்பூதி மலைன்னு சொல்லுவாங்க. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்களா? தனியா இருக்கிற வந்து கொம்பூதி மலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு குன்று இருக்கு. இந்த குன்றுல வந்து கீழே 2 சமண படுக்கை இருக்கு. அங்கே 2 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதையும் அவங்க உறைவிடமா கொண்டிருக்காங்க. நீங்க மேல போய் அப்படியே மேல போய் பார்த்தோம். ஐயா, இப்ப நம்ம பாக்குறது இங்க 2 படுக்கை இருக்கு. இது கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கு, சமண படுக்கைகள். இதையும் மேல வந்து மழை தண்ணி வராம இருக்கிற மாதிரி அதை வறந்த மாதிரி லைட்டா வெட்டியிருக்காங்க. ஆமா, இங்கே சமண படுக்கைகள் இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அதுல இது 2 நம்ம இதுவரையிலும் பாதி பார்த்துட்டோம். இன்னும் பாதியா இன்னொரு குகையில போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் கேட்டை தாண்டி 2வது கேட்டு தாண்டி 3வது கேட்டு தாண்டி இப்போ 4வது கேட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் ஒரு 30 அடி தூரத்துக்கு குகை இருக்கு. இந்த குகையில தான் அவங்க அதிகமா வாழ்ந்தாங்க. இடம் இல்லாதவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் அங்கங்க இடம் கிடைக்கிற பக்கம் சமணப்படுக்கை மாதிரி பண்ணி வாழ்ந்திருக்காங்க. செஞ்சு கொடுத்ததால அவங்கள வணிகர்கள், வியாபாரி இவங்க மாதிரி வந்து பக்தர்கள் தான் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அரசரும் இவங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த குகைக்குள்ளார கடைசி கேட்டு நீக்கி உள்ள போறோம். இந்த பொந்துக்கு பேரு சூடாமணி பொந்துங்களா? இதுக்கு பேரு சூடாமணி பொந்துன்னு சொல்லுவாங்க. பொன்மலர்னு சொல்லுவாங்க, புகழிமலை குகைன்னு சொல்லுவாங்க. சூடாமணி பொந்துன்னு தான் அதிகமா சொல்லுவாங்க. ஆமா, சூடாமணி. இதை பாக்குறது தான் மக்களே நம்ம இவ்வளவு ஆர்வமா இருக்கோம். அதுக்காக நம்மளும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சிவா. இப்ப நம்ம உள்ள போய் அந்த காட்சிகளை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் குமிஞ்சு போற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறவங்க குமிஞ்சு தலை இடிச்சிடுவீங்க. மக்களே, நேற்று நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன்ல, அது பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் நான் அந்த குகையை ஜூம் பண்ணி காமிச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து 1 நாள் 2 நாள்லயே நம்ம இங்க வருவோங்கிறத. ஜில்லுன்னு இருக்கு மக்களே. வெளியே அந்த பக்கம் என்ன வெயில் அடிக்குது, ஆனால் சூப்பரா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த குகை சூடாமணி பொந்துங்கிற இதில் புகழிமலை குகையில இங்கே தமிழ் கல்வெட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து தற்காலிக தமிழ் எழுத்து. இது தற்காலிக தமிழ். மேல ஒரு வரி தமிழ் பிராமி எழுத்து 1 தான் எழுதியிருக்கு. இதை ஸ்லேடு மாதிரி வச்சிருந்திருக்காங்க. இதுல வந்து என்னங்க, உபவருஷ ஐப்பசி மாசம் ஆறுநாட்டார் மலையில் திருக்காடுதுறை அப்படின்னு சொல்லி இதுல எழுதியிருக்குங்க.
முழுமையா எனக்கு படிக்க தெரியல, இருந்தாலும் இதை எழுத்து கூட்டி படிச்சவங்க சொன்னாங்க இது தமிழ் எழுத்து. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சமண படுக்கைகள் தலையானை வச்ச மாதிரியும் அந்த மாதிரி இருக்கு. மேலே பீடம் இருக்கு, சதுரமா பீடம் இருக்கு. நான் அதை அப்படியே உள்ள போய் காமிக்கிற பாருங்க. இது சமண படுக்கைகள். இது நீளத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இதுல 17 18 பக்கமா சமண படுக்கைகள் இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சமண பீடம். இது இந்த பீடத்துல இங்க விளக்கு வச்சு இங்கதான் பாடம் நடத்தியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேரு சமண பள்ளின்னு சொல்லுவாங்க. இதுதான் தொல்லியல் துறைக்கு ஆபீஸுக்கு சொந்தமானது. அவங்க கண்ட்ரோலில் இந்த இது இருக்குது. பொதுமக்கள் சாதாரணமாக வர முடியாது. அப்படி வர்றதா இருந்தால் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி தான் வரணும். இல்லைன்னா இங்கே வந்து பார்வையாளராக வர்றதா இருந்தால் நான் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக சொல்லி காமிக்கிறேன். இங்கே தான் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எதுவும் சேதம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி முதல்ல பெயிண்ட் அசிங்கமாக இருந்தது. அதை டின்னர் ஊற்றி எல்லாம் அழித்து ஒழுங்கு பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பத்திரமா வச்சுருக்கேன். யார் வேணாலும் வந்து தாங்கலாம். பக்தி அன்பர்கள், மெய் அன்பர்கள், தியான அன்பர்கள் யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு மனப்பூர்வமாக உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். எல்லாரும் வாங்க, வந்து எதையும் பேர் எழுதாமல் இருக்காமல் பார்த்துக்குங்க. பாதுகாப்பாக பண்ண நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மக்களே, நான் கூட என்னமோ நினைச்ச மக்களே, ஐயா சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. படுக்கிறதுக்கு தலகாணி மாதிரி வச்சு கரெக்டாக பாருங்க, ஷோல்டர் கீழே வச்சு சூப்பரா இருக்கு. தலைக்கு வந்து எப்பவுமே தலையானி நீங்க இந்த அளவு தான் வச்சுக்கணும். இந்த அளவு தான் வைக்கணும். இப்படி இருந்தாதான் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் தலைக்கு மூளைக்கு போகும். ஓகே, மூளை வேலை செய்யும், அறிவு வளரும். ஆனா நம்ம 3 தலைவாணி வச்சு படுத்தோம். ஆமா, நம்மளால இவ்வளவு உயரமா பாதி வயிறு மாதிரி 6 பேக் இவ்வளவுதான் வச்சுக்கணும். மொத்தமே அது 4 இன்ச்சு தான் தலை. அந்த 4 இன்ச்சுக்கு உண்டானது எதை வச்சோமா நம்ம உடம்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சிங்கன்னா எதையும் நினைக்காம 8 மணி நேரத்துக்கு உண்டான எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இதுதான் ரெஸ்ட்ங்கிறது. ஆனா தூக்கம் வராதவங்களுக்கு கூட இங்க வந்து படுத்த தூக்கம் வந்துட மாட்டேங்குது. அமைதியா ஜில்லுன்னு இருக்கு உடம்பு. அங்க உங்களுக்கு வெயில் எப்படி இருந்துச்சு, காலெல்லாம் சுட்டுச்சு. இங்க அப்படியே குழு குழுன்னு சூப்பரா இருக்கு. மக்களை இந்த இடத்துல படுத்துட்டு இதோட பேக்ரவுண்ட் வியூ காட்டுறோம் பாருங்களேன், அது அட்டகாசமா இருக்கு. இப்ப காட்டுற இருங்க. இந்த வியூ தான் வந்து நம்ம அந்த ரோட்ல நின்று ஜூம் பண்ணி காமிச்சது. ஐயா, நான் இதை என்ன நினைச்சேன்னா, அது புடிச்சிட்டு வர கம்பு மாதிரி தெரியுதுனால அங்க இருந்து பார்த்தப்ப ஒரு பாதுகாப்புக்கு புடிச்சிட்டு வரணும்னு நினைச்சா. ஆனா இங்க வேலையெல்லாம் போட்டு இவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ளுக்குள்ள பாருங்க மக்களே, படுத்துக்கிட்டு ஊரவே வேடிக்கை பார்க்கலாம். ஜாலியா நம்ம இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா மொத்த ஊரையும் நம்ம கண்காணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இது தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குள்ளார நம்ம உட்காந்துருக்க மாதிரி தெரியும். அங்க இருந்து இங்க பாக்குறப்ப நீங்க அங்க இருந்து பாருங்க. இல்ல, நான் அப்படிதான் நினைச்சேன். கீழே இல்ல, நீங்க அந்த வேலியில போய் சாஞ்சுக்குங்க. அப்படிங்களா? அப்படியே எந்திரிச்சு போங்க. அப்படியே போங்க, அப்படியே போங்க. இந்த பக்கம் திரும்ப சொல்றீங்களா? திரும்பிங்க கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் சாய்ங்க, ஒண்ணும் பண்ணாது. சாஞ்சுங்க, வேலையிலே செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமா, அந்த கண்ணு மாதிரி. அதுக்கு நடுவுல கருவெளி மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். சூப்பரா இருக்கு. அதே இன்னும் கொஞ்சம் மேல இருந்து ஆங்கில எடுத்தீங்கன்னா கண்ணு மூணு மாதிரி இருக்கும். ஆமா, கீழே இருந்து பாத்தீங்கன்னா முழிச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட். இந்த மாதிரி இதுதான் பொன்மலர்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வாழ்றது உயிரே கண்ணுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணுன்னு வார்த்தை சொல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து சூடாமணி அப்படிங்கிறது இதுதான் மணி. இந்த கருவெளி தான் நம்ம மணிப்போம். இந்த கருவெளிக்கு நடுவுல நம்ம உட்காந்து தியானம் பண்றது அவ்வளவு சிறப்பு அம்சமா இருக்கும். இந்த இடத்துல வந்தா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஏசி மாதிரி இருக்கும். ஏசி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா தெரியாது. இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, வந்து உணர்ந்து பாருங்க. உணர்ந்தாதான் இது எதுவுமே ருசிச்சவங்களுக்கு தான் அந்த சுவையை தெரியும். அது மாதிரி உணர்ந்தவங்களுக்கு தான் இது குகை வந்து இன்னும் ஆழமா உள்ள போயிட்டே இல்ல. இதுல இருந்து ஒரு 30 அடி தூரம் தான், இவ்வளவுதான். அந்த பக்கம் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். குகை இவ்வளவுதான். இது கொஞ்சம் உள்ள போய் பாக்கலாங்களா? பாக்கலாங்க, வாங்க அப்படியே உள்ள போய். மக்களே, இதுல ஒரு முக்கிய பின்குறிப்பு என்னன்னா, முதுகு வலியில இல்லாத ஆள் தான் நீங்க வந்தாகணும். நல்லா குமிஞ்சு வரவனால மட்டும்தான் இப்ப உள்ள வர முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், டம்மு நீங்க இல்ல உட்காந்துக்கலாம், உட்காந்து வரலாம். உட்காந்து வரலாம். கரெக்ட். சிவா, ஒரு நிமிஷம். டெய்லி விளக்கு பத்த வைப்பீங்களா ஐயா? டெய்லி 2 நேரம் வருவேன். நேற்று சாயந்தரம் வர முடியல. நேற்று பௌர்ணமி, நேற்று தான் சிறப்பாக செஞ்சுருக்கணும், வர முடியாமல் போயிடுச்சு. பௌர்ணமினா இந்த கோயில் கொஞ்சம் சிறப்புங்களா? இந்த இடத்துல பூமிக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஒரு புவியீர்ப்பு இருக்கும். கடல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கொந்தளிக்கும்.
அது மாதிரி கடல் சீற்று அதிகமா இருக்கு. ஆனா பூமிக்கு அந்த மாதிரி ஆகாசத்துக்கு இருக்கேன். அந்த காலகட்டத்துல எல்லா கோயில்லையும் ஒரு சின்ன வைப்ரேஷன் நிறைய கிட்ட இருக்கும். அன்னைக்கு நம்ம வழிபாடும் நம்ம அந்த இறையோட நம்ம தொடர்பு கொண்டோம்னா அதுதான் நம்மளுக்கு பலனை கொடுக்கறது, அருளாற்றல் வாங்குறது. இதை அருளாற்றல் வாங்குறதுனா சும்மா வந்து வாங்க முடியாது. நம்ம அந்த தகுதியில இருக்கணும். உடம்பு பசியில் இருக்கணும், தலை கொஞ்சம் ஈரப்பதத்தில் குளிச்சிருக்கணும். இந்த தன்மையில வந்து உட்காந்து அதை தியானம் பண்ணி பார்த்தோம்னா அந்த பௌர்ணமியையும் அமாவாசை அன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக நம்ம அருளை வாங்கிட்டு போகலாம். இது அவர் பாத்திரத்தை வெறும் பாத்திரமா வந்தோம்னா வாங்கிட்டு போகலாம். அது ஏற்கனவே குப்பையை போட்டு வந்தீங்கன்னா அது என்னத்தை வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. அதனால நம்ம வரும்போது வெறுமையா வரணும். ஒண்ணுமில்லா தன்மையில வந்து உட்கார்ந்தோம்னா எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ இது நம்மளால கிரகிச்சுக்க முடியும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம ஒரு சில நேரம் நம்ம இங்க இருந்து போறோம் இல்லையா, நான் அந்த வழியா போறப்ப பாத்திருக்கேன், விளக்கெறிய மாதிரி இருக்கும், தெரியுற மாதிரி. இதுதான் நான் தான் உட்காந்துருப்பேன். ஓ, இந்த விளக்கெறிய நமக்கு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு வந்துறது பார்த்தா என்னமோ நெருப்புற மாதிரி இருக்கு. இதுதான் நான் என்ன தெரியுமா ஏன் நினைச்சேன், இது ஏதோ கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆட்டுக்குது. நான் சொல்லுவேன் எங்க அண்ணன் சேகண்ட போறப்ப, ஆனாங்க விளக்கெறியுது பாரு. நாம ஆமாண்டா பாரு, இவ்வளவு காத்துல எப்படி அது அணியாம இருக்கும்? அப்ப யாரோ வெளியே ஏதோ லைட் மாதிரி போறாங்க இருக்க நினைச்சேன். உள்ள எரி வைப்பீங்க எனக்கு இப்பதான் தெரியுது. அங்க இருந்து பாக்குறப்ப இவ்வளவு உள்ள நமக்கு டீப்பா இருட்டுல தெரியல. இது முதல்ல வந்து ஒரு 5 விளக்கு போட்டுருவாங்க. காலையில சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்தேன்னா 5 காலையிலயும் வருவீங்களா? நேரமா வருவீங்க? காலையிலயும் போடுவேன், சாயந்தரம் போடுவேன். சாயந்தரம் போறவங்க தான் அதிகமா பார்ப்பாங்க. காலையில பார்க்கும்போது விடிய என்னவோ வெளிச்சம் தெரியாது. ஆனா சாயந்தரம் ஆவாவ இருட்டாவாவ வெளிச்சம் தெரியும். அப்ப 2 நேரம் போடும்போது இந்த சாயந்தரம் நேரத்து மக்கள் தான் அதிகமா பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 5 விளக்கு போடும்போது அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஜெகஜோதியா தெரியும். ஜெகஜோதியா இருக்கும். ஆமா, பாக்கிறதுங்க எனக்கு 5 விளக்கு இருந்தா தான் நைட்டு இங்க தங்குறதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கும். எனக்கு படுத்துப்பீங்களா? நான் இங்கே படுத்துக்க. அமாவாசை பருமே இங்க இருந்துப்பீங்களா? பயம் எது இல்லைங்களா? என்ன பயம்? ஒன்னும் பயம் இல்ல. வேற அந்த பாம்பு அந்த பூச்சி தொல்லை அதுவும் நம்மளோட ஜீவன் தானே. நீங்க அன்பா பழவனீங்கன்னா அவங்களும் நம்ம கூட பழகுங்க. அப்படிங்களா? அதே நான் நிறைய பாம்பு பிடிச்சி கொண்டு வெளியே கொட்டி பையில போட்டு நான் பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுருவேன். அதுவும் வரும். எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்கிற இடத்துலதான் நம்ம உட்காந்துருக்கோம். நாம அவங்களா மாறிட்டா நீங்க அன்புள்ள கொண்டு வரீங்கன்னா உங்க மேல வந்து எல்லாருமே வரிசிட்டு போவாங்க. நீங்க அதுக்கு துன்பம் கொடுத்தாதான் அது தற்காப்புக்காக அதை தன்னைத்தானே ஏதோ ஒன்று பண்ணுது. இது எல்லாருமே செய்ய முடியும். உங்களையே நான் அன்பா பேசினா பேசுவீங்க. அதே கொஞ்சம் கோபமாவோ அடிக்கிற மாதிரி வந்தா என்ன நீங்க ஏத்தடிப்பீங்க. அதைத்தான் அவங்க செய்யறாங்க. அவங்களும் ஆத்மாதான், அவங்களும் ஜீவிக்கிறது வந்தவங்க தான், அவங்களும் இதுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சீண்டாம அவங்கள பாதுகாப்பு பண்ணா கையில எடுத்து விளையாடலாம். விளையாண்டு கொண்டு விட்டு அவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. மக்களே, இந்த குகை உங்களுக்கு தெரியுதுங்களா? இதான் அந்த சூடாமணி குகைன்னு சொல்லுவாங்க. ஐயா, எனக்கு கிடைச்ச தகவல் படி எப்படின்னா, இது ஒரு ரொம்ப தூரம் போற குகை. இங்க பூரா வவாலோட எச்சமா இருக்கும். இன்னும் சில பேர்னா இந்த குகை பெங்களூர் வரைக்கும் கூட போகுது அப்படின்னு சில ரூமர்ஸ்ல எனக்கு வந்தது. நானும் சரி அவங்க சொன்ன மாதிரி பாத்திரலாம். குகை இப்ப இது பயன்பாட்டிலே நான் இல்லையே எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். யாரும் வர்றது இல்லை போல, உள்ள வவாலா இருக்கும், எல்லாம் ஒரே டஸ்டா இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியலன்னு தான் நினைச்சேன். ஆனா இது நீட்டா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு குகை முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். அங்க போய் உட்காந்து காமிக்கிறேன். போலாம். இந்த கல்லெல்லாம் வந்து நீங்க போட்டதுங்களா ஐயா? இங்க இல்ல இதெல்லாம் வெறும் மண்ணாவும் இதாவும் இருந்தது. இதையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டா பண்ணி இங்க நான் உட்கார்ற மாதிரி தியானம் பண்ற மாதிரி இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அங்க உட்கார வைக்கிறதுக்காக கீழே கல் இருந்தது. சேர்மன் ஐயா அதெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னாரு. அவங்களுக்கு தேவையில்லாத கல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு இதுல உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இது நான் பண்ணுனது. இதுதான் அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்டது. நான் ஒன்றும் செய்யல. இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதுல வௌவால் வந்து நிறைய இருந்தது. எச்சல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சூசியா இருந்தது. ஆமா இருந்தது. நான் வந்த பிற்பாடு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதையெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டா வச்சு டெய்லியும் வரும்போது எனக்கு செலவு நிறைய ஆகும். பன்னீர் பாட்டில வாங்கிட்டு வந்து இதெல்லாம் தெளிச்சு அந்த வாசத்தை போக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ வீடு மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஸ்மெல் இருக்காது. சூப்பரா இருக்குது. ஆமா, எந்த ஸ்மெல்லுமே இல்ல. எந்த ஸ்மெல்லும் இல்ல. கீழே வரப்ப எனக்கு கொடுத்த தகவல் என்னன்னா, நீங்க போறப்ப கர்ச்சீப்ல டைட்டா மூக்கு கட்டிட்டு போ அப்படி இல்ல எனக்கு சொன்னாங்க. ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்ல. இதை வந்து நான் அந்த அளவுக்கு பன்னீர் எல்லாம் தெளிச்சு வாசனை திரவியங்கள் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்கேன். தனிதாவமா இருக்குன்னு சொன்னா ஐயா ஒண்ணு கொடுத்தாரு. ஐயா அது என்ன கலந்துருக்கு? லெமன் ஜூஸ் தாங்க. சர்க்கரைக்கு பதிலா தேன் கலந்துருக்கேன். ஓ, சர்க்கரைக்கு பதிலா தேன் கலந்துருக்கீங்க. லெமன் ஜூஸ் தான் தண்ணி தாகத்துக்கு. ஓகே. பிஸ்மில்லாஹ். நல்லா இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னும் புளிப்பு ஒரு மாதிரி தான் இருக்கு. புளிப்பு நிறைய இருக்கு. ஆமா, அப்ப கொஞ்சம் சக்கரை இது போட்டிருக்கு, தேன் ஊத்திருக்கு. தேன் அவங்க அளவு தெரியாம கம்மி. அப்படிங்களா? நம்மளாம் பானக்கு மாட்ட குடிக்கிறாள், அதனால ஒரு மாதிரி. ஆனா நல்லா இருக்கு. ஐயா பாருங்க, அசால்ட்டா கடன்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் தான் குடிக்க முடிஞ்சிச்சு.
நீங்கள் வரவங்க மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க, தண்ணி உங்களுக்கு தேவைக்காக. கரெக்டாக இருக்குங்களா? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கு. சக்கரை இது அதுதாங்க மக்களே, நீங்கள் வரவங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கெல்லாம் தண்ணி தாவம் பெருசாக அடிக்கல, சொல்கிறேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் ஒரு பேக்கில் அழகாக சின்ன பேக்கில் மாட்டி கொண்டீங்க அப்படின்னா குடிச்சிக்கலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்ல. கிளைமேட் நல்லா இருக்குது, நீட்டாக தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியாக இருந்துட்டு போகலாம். மக்களே இன்றைக்கி செம்ம ஜாலி, இன்றைக்கி ஒரு செம்மையான டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஆறுநாட்டா மலையோட கோயிலோட சிறப்பு இவ்வளோ இருக்கும், இதுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குன்னு எனக்கு தெரியல மக்களே. இத்தனை நாளாக இந்த பக்கம் நான் வந்திருக்கேன், பெரியம்மா வீட்டுக்கு எத்தனையோ இருந்திருக்கேன், பட் எனக்கே இங்கே இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பும் புகழும் இருக்குங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு என்ன மாதிரி உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்களை சார்ந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இங்கே வர சொல்லுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி வரலாறுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கூட ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டிக்கிங்க. ஏன் அப்படின்னா அடுத்து நான் போடுற வீடியோ அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கூட வந்த ஐயா பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோட்டில் எழுதிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். நம்மளும் வந்த கலப்புக்கு கொஞ்சம் நேரம் இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.